10 டாக்டர் 20 டாக்டர்லாம் சேர்ந்தா ஹாஸ்பிட்டல் திறப்பாங்கன்னு கேள்விப்பட்டிருக்கேன். முறையா 50 டாக்டர் சேர்ந்து ஒரு புக்கை உருவாக்கியிருக்கீங்க. தேங்க்யூ. கான்ட்ரிபியூஷன் டு தி சொசைட்டி. ஏன்னா மனுஷனுடைய ரொம்ப சகஜமான வாழ்க்கையே தன்னேறியாமல் இயல்பாக சொல்ற வார்த்தை உடம்பு பார்த்துக்கணுங்கிறது தான். நம்ம அது ரொம்ப சப்கான்சியஸாகவே சொல்லுவோம். எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா, நல்லா இருக்கா, ஹெல்த்தியா இருக்கீங்களா அப்படிங்கிறது அர்த்தம். ஸோ இதில் நான் பார்த்த ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் புக் கிடைச்ச ஜாப்ல க்ரோத் போடுறது அந்த ஆப்டிமல் ஹெல்த் இஸ் வெரி மச் இம்பார்ட்டன்ட் திங். ஏன்னா உங்கள் உடல் எவ்வளவு திறனோடு இருக்கிறது, உங்கள் உடல் முழுமையான திறனோடு செயல்படுகிறதாங்கிற ஒரு விஷயம் ரொம்ப முக்கியமானதாக பட்டுச்சு. ரெண்டாவது என்னன்னா, ஹார்ட்னு தனியாக கிடையாது, கிட்னின்னு தனியாக கிடையாது, மொத்தத்தில் உடம்பு நல்லா இருக்கும் அப்படிங்கிறது தான். ஸோ நம்ம உடம்பை சரியாக தெரிந்து கொள்கிற போது பல்வேறு விதமான அடிப்படை சந்தேகங்கள் வந்து விலகி எப்படி டெலிப்ராம்ப்டிங் ரொம்ப முக்கியமாக இருக்கும். முதல்ல டாக்டர்கிட்ட போய் எனக்கு என்ன பண்ணணும்னு ஓரளவுக்கு புரியுற மாதிரி சொல்றதுக்கு ஐ ஷுட் நோ மை பாடி. ஆனால் யூனிவர்ஸ்லாம் என்ன சொல்றாங்க அப்படின்னா, உலகத்திலேயே அப்டேட் பண்ணப்படாத பெரிதாக கவனிக்கப்படாத கருவியின் பெயர் உடம்பு அப்படிங்கிற. உலகத்திலேயே அப்டேட் பண்ணப்படாத பெரிய அளவுக்கு கவனிக்கப்படாத கருவியின் பெயர் உடம்பு அப்படின்னு. சின்னதாக ஒரு 2 வீலர் வச்சிருந்தா கூட வாரத்துக்கு ஒரு நம்மளே தொடச்சுக்குவோம். ஆயில் மாற்றுவோம், ஆயில் வண்டியில பெட்ரோல் இருக்கா என்ன இருந்து பார்த்துக்குவோம், கிளச்சை கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்குவோம், கார் வச்சிருந்தா அதை விட பார்த்துக்குவோம், வீடு வச்சிருந்தா ஆணி அடிக்காம பார்த்துக்குவோம், ஸ்கிராட்ச் விடாம பார்த்துக்குவோம். ஆனா இதெல்லாத்தையும் பார்த்துக்க நம்மளை பார்த்துக்கிறது பற்றி நம்ம என்னைக்குமே கவலைப்பட்டதே கிடையாது. நாம பொருளாதாரத்தை எங்கேயும் மிச்சப்படுத்தோம்னா டாக்டர் 6 நாளைக்கு மாத்திரை எழுதி கொடுத்தா அதை 3 நாளைக்கு வாங்கலாம். அதுக்குள்ள சரியாயும் நம்புறது தான் எங்களுடைய பொருளாதார சிக்கனத்தின் முதல் கூறு. அப்படிப்பட்ட இடத்துல இந்த மாதிரி எல்லா டாக்டர்ஸும் கான்ட்ரிபியூட் பண்ணி அந்த ரிசர்ச் பண்ணியிருக்கிறது அப்படிங்கிறது உண்மையிலேயே பாராட்டுக்கும் வரவேற்கும் ஒரு விஷயம். என்னன்னா ரொம்ப பெரிய புத்தகமா இருக்கு. ஏஐ வேர்ல்டு இந்த புத்தகத்தை பக்கமா எப்படி படிக்கிறது கொஞ்சம் பதட்டமா இருக்கு. பட் ஸ்டில் தட் இதை சில புத்தகங்கள்லாம் நான் படிக்கும்போது பெரிய புத்தகங்களாக இருக்கிறது டேபிள் மேலே எடுத்து வச்சுருவேன். ஒரு நாளைக்கு 2 பேஜ் 3 பேஜ் அப்படிங்கிறது மாதிரி. ஸோ அந்த மாதிரியாக இதை கொண்டு போய் சேர்ப்பதற்கு இதுக்கு தொடர்ச்சியாக முயற்சிகள் செய்யணும் அப்படின்னு என்னுடைய வேண்டுகோளையும் இங்கே வைக்கிறேன். ஏன்னா பெரிதாக உதாசீனப்படுத்தப்படும் உடம்பு குறித்த ஒரு புரிதலை தரக்கூடிய ஒரு புத்தகம் எல்லோரு கையிலும் சென்று சேர வேண்டும். அந்த புரிதல் ஏற்படணும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ நம்ம சப்கான்சியஸாக இருக்கிற நல்லா இருக்கீங்களாங்கிற வார்த்தையை த யூனிவர்சல் ஹெல்த் கோட் அப்படின்னு வச்சிருக்காங்க. இன்னைக்கு ஓவர் இன்ஃபர்மேஷன் நடுவில் ஆத்தென்டிக் பீப்புள் எல்லாரும் சேர்ந்து ஒரு இன்புட் கொடுத்து ரிசர்ச் பண்ணியிருக்கிறத ஒரு பக்காவான டாக்குமெண்ட்டாக ஒரு முக்கியமான ஒரு டாக்குமெண்ட்டாக லுக் சீ தட்.